வெல்கம் டு ஏ டு ஜி டிஃபென்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்திய பீரங்கி குண்டுகளோட தேவை அதிகரிச்சிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறாங்க. ஹீரோ செட்ரி 2024 சர்வதேச கண்காட்சியில் உலக நாடுகள் கவனத்தை இந்திய பீரங்கி குண்டுகள் ஈர்த்திருக்கு கைஸ். இப்போ நம்ம ஹீரோ செட்ரி கண்காட்சியை பற்றி பார்க்கலாம் கைஸ். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 155 மில்லிமீட்டர் இந்திய பீரங்கி குண்டுகளோட தேவை எப்படி அதிகரிச்சு இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் கைஸ். ஹீரோ செட்ரி கண்காட்சிங்கிறது கைஸ் பாதுகாப்புத்துறை நடத்துகிற மிகப்பெரிய சர்வதேச கண்காட்சி. இது பிரான்ஸில் நடக்குது. பாரிஸ் நார்த் விழிப்பின் கண்காட்சி மையத்தில் தான் இது நடக்குது. இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கண்காட்சியை நடத்துவாங்க. 1967 இந்த கண்காட்சியை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1967 இந்த கண்காட்சியை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போன 22வது வருஷம் இந்த கண்காட்சி நடந்துச்சு. இந்த கண்காட்சியில் 150 நாடுகள் இந்த கண்காட்சியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட புது கண்டுபிடிப்புகளான 1700 ப்ராஜெக்டை அவங்க வச்சுருந்தாங்க கண்காட்சிக்கு. இதை சுற்றி பார்த்தவங்க எத்தனை பேர்னா 62,000 மக்கள் இதை சுற்றி பார்த்துருக்காங்க கைஸ் இந்த கண்காட்சியை. இது வெறும் கண்காட்சி மாதிரி இல்லை கைஸ். அவங்களோட பொருட்கள், இராணுவ பொருட்களை அவங்க முன்னாடி வைக்கிறது. நம்ம இன்னும் மற்ற நாடுகள் இந்த இராணுவ பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் கைஸ் இது நடக்கும் இந்த கண்காட்சிங்கிறது. பீரங்கி குண்டுகளோட தேவை உலக அளவில் அதிகமாகவே இருக்குது கைஸ். குறிப்பாக இந்த உக்ரைன் போரில் எல்லா பீரங்கி குண்டுகளோட ஈர்ப்பு எல்லாமே தீர்ந்துருச்சு. நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு பீரங்கி குண்டுகள் கொடுத்து மற்ற நாடுகளோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க கைஸ். அதனால் அவங்களோட சேவிங்ஸை இப்போ பண்ண நினைக்கிறாங்க. அதாவது அவங்களோட சேமிப்பை இப்போ அதிகம் பண்ண நினைக்கிறாங்க. இதனால் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க கைஸ் எல்லா நாடுகளும். இதை ஒரு போர்க்களத்தில் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு போரில் இன்னொரு நாட்டில் இருக்கிற இடத்த நம்ம பிடிக்கணும்னா நம்ம இராணுவம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது இந்த பீரங்கி குண்டுகளை தான். அவங்களோட முக்கியமான டார்கெட்ஸ்லாம் எங்கே இருக்கும், இந்த பீரங்கி குண்டுகளை சரமாரியாக தாக்குவாங்க. இந்த மிசைல் அனுப்புகிற மாதிரிலாம் கரெக்டாக மைன்யூட்டாக கரெக்டான அட்டாக் இது பண்ணாது. இந்த பீரங்கி குண்டுகள் இதை சரமாரியாக தாக்குவாங்க. ஒரு இடத்துல கிட்டத்தட்ட அப்படியே குண்டு மலையாக பொய்வாங்க. இந்த மாதிரி குண்டு மலையாக அனுப்புறதுக்கு நிறையா பீரங்கி குண்டுகள் தேவைப்படும். அந்த மாதிரி தான் கைஸ் இதோட தேவையும் அதிகரிக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம டாபிக்கு போகலாம். பாரிஸில் நடக்கிற சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி ஹீரோ செட்ரி 2024 இந்திய அரசுக்கு சொந்தமான நிறைய கம்பெனிஸ் 155 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகளை வச்சுருக்காங்க. இது உலக நாடுகளை ஈர்த்திருக்கு. உக்ரைனில் நடந்துட்டு இருக்கிற போர் காரணமாக இராணுவ பொருட்களோட தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு உலக அளவில். இந்த போருக்கு மத்தியில் தான் கைஸ் இந்த ஹீரோ செட்ரி 2024 சர்வதேச இராணுவ பாதுகாப்பு பொருட்களோட கண்காட்சி வச்சுருக்காங்க. இந்த கண்காட்சியில் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக யந்த்ரா இந்தியா லிமிடெட் இவங்க அவங்க பீரங்கி குண்டுகளை வச்சுருக்காங்க கண்காட்சியில். அதை பற்றி இப்போ பார்க்கலாம் கைஸ். ERFB எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபுல் பேர், HER ஹை எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், HE7B ஹை எக்ஸ்ப்ளோசிவ். இந்த மாதிரி 155 மில்லிமீட்டர் குண்டுகளை பீரங்கி குண்டுகளை வேரியண்ட்டாக வச்சுருக்காங்க. நிறையா டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் வச்சுருக்காங்க. இந்த குண்டுகள் பல நாடுகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு. உக்ரைனில் நடக்கிற போர் காரணமாக ஐரோப்பா நாடுகள் கிட்ட இருக்கிற 155 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகள் சேமிப்பு கம்மியாக இருக்குது. உக்ரைனுக்கு வெடி குண்டுகளை தந்த நாடுகள் அவங்க ஸ்டாக்கை திரும்ப அதிகப்படுத்திருக்காங்க. அதாவது அவங்க சேமிப்புலேருந்து கொடுத்த நாடுகள்லாம் திரும்ப அவங்க சேமிப்பை பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த குண்டுகளை வாங்கிறதுக்கு அவங்க நிறைய நாடுகளை தேடிட்டு இருந்தாங்க. இதில் உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய உற்பத்தி திறன் இருக்கிற நாடை தான் இதுக்கு அவங்க குறி வச்சிருக்காங்க. இந்த குண்டுகளை வாங்குறதுக்கு, அதாவது இந்தியாவை தான் கைஸ் இதுக்கு குறி வச்சிருக்காங்க. இருந்தாலும் கைஸ் இந்தியாவில் தயாரிக்கிற இந்த பீரங்கி குண்டுகள் உக்ரைனுக்கு மறைமுகமாக அனுப்புகிறாங்கன்னு ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. இது சர்ச்சை மட்டும் இல்லை கைஸ், உக்ரைன் போரில் இந்த வெடிகுண்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்தியன் பேட்ச் அடித்த மேட் இன் இந்தியாங்கிற பேட்ச் டைப் பண்ண பீரங்கி குண்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ரஷ்யாவும் மென்ஷன் பண்ணாங்க கைஸ். இந்தியாவும் இதுக்கு ஒரு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க, தடைகள் விதிச்சிருக்காங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி இந்த தப்பு நடக்காதுன்னு சொல்லி இந்தியாவும் சொல்லியிருக்காங்க ரஷ்யா கிட்ட. இதனால் MOD இந்தியா பாதுகாப்பு அமைச்சகம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க பீரங்கி குண்டுகளை தயாரிக்கிற கம்பெனிஸ்க்கு. இப்போ கைஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்குற இராணுவ பொருட்கள் மற்ற நாடுகள் யார் வாங்கினாலும் அவங்க கிட்ட
உக்ரைனுக்கு தரமாட்டோம் அப்படிங்கிற ரூல்ஸ் போட்டு இதை வந்து ஒரு எழுத்து மூலியமாக எழுதி இதுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட் மாதிரியே போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து உக்ரைனுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குற மெட்டீரியல்ஸை வந்து தரமாட்டேன்னு, அதாவது இராணுவ பொருட்களை தரமாட்டேன்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தான் கைஸ் இதை வந்து கொடுப்பாங்க. இந்தியா வந்து கடுமையான கட்டுப்பாடுகளை வந்து போட்டாலும் பல நாடுகள் வந்து இந்த கட்டுப்பாடுகளை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம பொருட்களை வந்து வாங்குறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க உக்ரைனுக்கு தர போகிறதில்ல, அவங்க நாட்டுக்கே இந்த பொருட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க இந்த கட்டுப்பாடுகளையெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. வர்ற மாதத்தில் வந்து இதோட விலை, இந்த ப்ராஜெக்டோட விலையும், அதுவும் இல்லாமல் இதோட ஒப்பந்தத்தையும் பற்றி பேசலான்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா பீரங்கி குண்டுகள் மேலே ஆர்வம் அதிகரிச்சிருக்கிறதுனால எதிர்காலத்தில் வந்து இந்த பீரங்கி குண்டுகளோட விற்பனையும் வந்து அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே கைஸ், நம்ம வந்து இவ்வளோ தடைகளையும் விதிச்சிருக்கோம். இந்த தடைகளையும் மீறி நம்மளோட ஆயுதங்கள் வந்து உக்ரைனுக்கு போகுமா இல்லை வந்து போகாதான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு நம்ம இவ்வளோ தடைகளை வந்து விதிச்சிருக்கோம் கைஸ். இதையும் தாண்டி உக்ரைனுக்கு வந்து நம்ம ஆயுதங்கள் போகுமா போவாதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.